ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பாருங்க, வீட்டில் வந்து மளிகை ஜாமான் பொருள் எல்லாம் சுத்தமாக இல்லை. அதனால் வந்து பருப்பு வகைகள் இங்கே வாங்கலான்னு வந்திருக்கோம். ரோட்டு மேலேயே இந்த கடை இருக்குது. ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. இந்த கடையில் தான் இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறோம். வாங்க வா. நீங்கள் அதே வீடியோ நீங்கள் நட பூரா பருப்பு ஐட்டங்கள் மட்டும்தான் இங்கே அதிகமாக வச்சுருக்குறாங்க. துவரம் பருப்புலேயே வந்து மண்ணு கட்டின பருப்பு வாங்க போகிறோம். 1 கிலோவா? 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிறியா? அது 2 கிலோ கூட வாங்கிக்கலாம். துவரம் பருப்பு ஒன்றும் ஆகாது. அதனால் துவரம் பருப்பு வாங்கிக்க 2 கிலோ. இதுதான் மண்ணு கட்டின பருப்பா? இதுதானுங்க. இதுங்களா? இதுங்களா? கருப்பு கருப்பாக இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? சரி வா. ஏய், கடலைப்பருப்பு வாங்கிட்டியா? வந்த உடனே சாப் சாப். கை உடைப்பு அது ஒரு நல்லா தான், அப்படியே போட்டுடலாம்லங்க. சரி ஓகே. இந்த பருப்பில் சரி 1 கிலோ வாங்கிக்கலாம். ஆமாங்க. இந்த பருப்பு உளுந்த பருப்பில் மறந்துட்டாங்க நிறைய பேர். இதில் தான் நல்லா இருக்குமாம்மா இட்லி எல்லாம் செஞ்சா. ஆனால் கழியிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான். எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் இளவரசன் காயத்ரிக்கு அப்படி இலா காயின்னு வச்சுருக்குறாங்க. துவரம் பருப்பு. அடுத்தது பச்சை பயிர் அரைக்கலாம். கொள்ளு பருப்பு அரைக்கலாம். பூண்டு இங்கே இருக்குங்க. பூண்டு இதை வச்செல்லாம் குழம்பு வைக்கிறாங்க. இது என்ன மொச்சக்கொட்டைங்களா? அதெல்லாம் ஒரு நாளாவது செஞ்சு கொடுத்துருப்பாளா? மிளகாட்டிங்களா? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செய்வாங்க. தட்டைப்பயிராக இருக்கலாம். சுண்டல். இதுக்கா? இது என்னக்கா? தேன் அவரை. இது வச்சு என்ன பண்ணுவாங்க? பொரியல் பண்ணுவாங்களா? ஓ, கொட்டை குழம்பு வச்சுக்கலாம். பார்த்துக்கோ. இதனால வாங்கி வச்சா தானே ஆகும். இதெல்லாம் வாங்கி ஒரு காக்கெல்லாம் வாங்கி வச்சு குழம்பு விதமாக வச்சா தானே ஆகும். எந்நேரம் துவரம் பருப்பு, காய், ரசம். லேடிஸ் தாண்டி தெரிஞ்சுக்கோனே. தெரிஞ்சு உங்கள் அம்மா கேட்கணும். நம்ம வித்தியாசமாக எப்படிமா குழம்பு வைக்கலாம், என்னென்ன குழம்பு வைக்கலாம் அது கேட்டு வைக்கணும் ஒரு நாளைக்கு. அதில் காக்கெல்லாம் போடுக்கா. அதில் காக்கெல்லாம் அதுலேயே போடுங்க. வர மிளகா, கருவாடு கூட போட்டு வைப்பாங்க. ஏக்கா கருவாடு எல்லாம் போட்டு வைப்பாங்க. ஒரு கடையில் கம்முன்னு இருக்கிறது இல்லை சார். காலை இப்படி வச்சுட்டு ஒரு செகண்ட் நாங்கள் கம்முன்னு இருக்க மாட்டோம். நல்லா வாங்கியாச்சு. பாருங்க, பொருளெல்லாம் வாங்கியாச்சு. பில் போட்டுருக்குறாங்க. எப்படியும் 2 மாதத்துக்கு வருமா? சரி சரி, 1 மாதத்துக்கு தேவையானது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ லிஸ்ட் போட்டு எல்லா பருப்பு வாங்கி துவரம் பருப்பில் 1 கிலோ வாங்கியாச்சு. துவரம் பருப்பு நிறைய விதமான பருப்பு வகைகள் வாங்கி, அப்புறம் வந்துட்டு நிலக்கல்ல, குடல் பாக்கெட்டு, பூண்டு, உப்பு, ரவை, கடலை மாவு இதெல்லாமே இங்கே வாங்கியிருக்கேன். உப்பு 2 கிலோ எல்லாம் வாங்கியாச்சுங்க. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு 1300 ரூபா தான் ஆச்சு. பரவாயில்ல. 1 மாதம் 1.5 மாதத்துக்கு வரும். அன்னைக்கு பார்த்தீங்களா போயிட்டு 4 பொருள் தான் கட்டப்பை கூட நம்மள 2000 வாங்கிட்டாங்க. அதை இந்த மாதிரி கடையில் வந்து வாங்கிக்கணும். நம்ம லோக்கலில் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க. வந்து தட்டாங்கோட்டையிலேருந்து வர வழியில் இந்த கடை இருக்குங்க. சாலை மாதிரி போட்டுருக்குறாங்க. வெள்ளிமுதூர் ஸ்டாப்பா? வெள்ளிமுதூர் ஸ்டாப்பு. நான் கூட 2000 3000 வரும்னு நினச்சேன். பரவாயில்ல, 1300 ரூபா வேலை முடிஞ்சு.
வேலையே முடிஞ்சு. நீ என்ன காய்கறி வாங்கினா போகுது. ஆமா டெய்லி காய்கறி மட்டும். ஓகே சூப்பர். இங்கே 2 கலப்பருப்பி. வேண்டாம் விடுமா. வேண்டாம் கீழே ஓட்டுருவாம்மா, வேண்டாம் வேஸ்ட் பண்ணிட்டு வா. மதிய ஒரு கலப்பருப்பி வரும். தேங்க் யூ சொல்றாங்க. சரி வாங்கியாச்சு. பாருங்க ஒரு கட்டப்பை வழியாக வாங்கியாச்சு ஃபுல்லாக. அன்னைக்கு கட்டப்பையே நம்பல. அதுக்கு ஐயோ பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஃபுல் வெயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவங்க அம்மா வீட்டில் இறக்கி விட்டுருக்கு வந்துட்டு. அதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேர் தொல்லை பண்ணுற மாமா, இவர் போய் நிம்மதியாக இருக்கணும் மாமா. போயிட்டு இல்லை வேலை நிறைய வேலை இருக்குது எனக்கு, முடிச்சுட்டு வர்றேன். செல்லில் வேலை இருக்கு. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் விலை ரொம்ப சீப்பாக இருந்தது. உண்மையிலேயே இந்த இவ்வளோ பருப்பு தனக்கு ஒரு கட்டப்பை வழியாக வெயிட்னா அந்த அளவுக்கு வெயிட்டு. எல்லா பருப்பு வாங்கினேன் குறைஞ்சது 2000 ரூபாய் வந்திருக்கும் பக்கமாக. நாங்கள் அப்படிதான் நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். 1300 ரூபாய்க்கு பரவாயில்ல. இன்னும் எண்ணெய், அப்புறம் வந்துட்டு எது வாங்கினா கோதுமை மாவு, அப்புறம் வந்து அது நம்ம பர்சனல் சாப்பிட்றது, வீட்டுக்கு மளிகை ஜாமான், அதான் மாவு, எண்ணெய், சோப்பு. நட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க மார்னிங் வாங்கவே இல்லை. சின்ன டைமாவது வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து ஒரு 5 லிட்டரு கல்லெண்ணெய் வாங்கிட்டு 1200. இது வாங்கினா இப்படியே 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு. போய் எனக்கு கொஞ்சம் வேலையில் இருந்துச்சுங்க, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் பாருங்கள் ஒரு முருங்காய் மரத்தில் முருங்காய் இருந்து பொறிச்சிட்டு வந்துட்டேன். முருங்காய் சாம்பாருக்கு வைக்க போகிறேன். வர வழியில் கம்மங்கூழ் கொடுத்துருந்தேன். மதியானம் ஆயிடுச்சு, பசிக்குது, சாம்பார் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கணக்கு கரெக்டாக வருதுங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள் எல்லா மளிகை ஜாமானும் வாங்கியாச்சு. அப்படியே ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு வர மாதிரி 1300 ரூபா. அப்புறம் 5 லிட்டரு எண்ணெயும் வாங்கிட்டேன், 2500. அரிசி ஒரு சிப் வாங்கினா 2 மாதத்துக்கு வருங்க, 3800. அப்புறம் காய்கறி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் 5 ரூபாய்க்குள்ளே தான் முடியுதா மாத செலவுக்குள்ளே தான் ஆகுதா? இல்லை நான் எதாவது கணக்கு விட்டுட்டேன்னா எனக்கு பார்த்தா நிறைய செலவாகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் நான் அப்போ நம்ம சம்பாதிக்கிற இங்கடா போகுது, ஒரு காசு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பால் செலவு, சிலிண்ட்ரு, அப்புறம் வீட்டு வாடகை, பெட்ரோல் செலவு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்தோணும். அப்புறம் ஏதாவது செலவு ஆஸ்பத்திரி இது போனால் அது ஒரு செலவு, இப்படி ஆகுது. விற்கிற விலைவாசிக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லைங்க, இந்த கடையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சமாளிக்கணும், எப்படா சமாளிப்போம். இப்போவே இப்படின்னா இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் போனால் எவ்வளோ போகும். நகை வேலை பாருங்க, வெள்ளி 365 ரூபாய் ஆகிப்போச்சுங்க. நான் தங்கம் டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது விலை. முதல்ல என்னத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. உங்களுக்கு கணக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? அப்ரோச்மெண்ட்டாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ ஒரு மாதம் அப்ரோச்மெண்ட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். உங்களை கமெண்ட் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. பரவாயில்ல, ஆனால் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. உண்மையிலேயே முடிஞ்ச அளவுக்கு 1 ரூபா 2 ரூபாயாக இருந்தாலும் சேமித்து வைங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம அசால்ட்டாக செலவன்ட்டு நீ எல்லாம் வருங்காலத்தில் சமாளிக்க முடியாதாட்டுக்குது. ஓகே, இது ஒரு வீடியோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.